நாம யாரு அப்படிங்கிறத நாம ஆராதிக்கிற பாடல் பேசும். அல்லேலூயா. நாம் அவர் பிள்ளை என்பது நம்ம ஆராதிக்கிற பாட்டிலே இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்களை சில நேரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது பாருங்க. அப்ப நம்ம ஆராதிக்கிற பாடல் அந்த வரிகள் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளோட பேசும். அது நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய ஆஹ், கரண்டான சுச்சுவேஷன்ல எவ்வளவு பிரச்சனைகள் ப்ரெஷர் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்மால இதை ஜெயிக்க முடியும். நம்மால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதெல்லாம் நாம் ஜெயித்து விட்டோம். ஃபியூச்சர்ல அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, அவர் சொன்ன ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த பாடல் கொடுக்கும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உடைந்து போன சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற ஆராதனை நம்மை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. ஆமாங்க. அந்த நம்ம நம்ம மனசுக்கு தெரியாது நம்ம எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு. ஆனா அதை திரும்ப 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 அதே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அது நமக்கு ஸ்ட்ரெஸ், அது ப்ரெஷர் ஆகும். ஆனா பாருங்க, திரும்ப திரும்ப அவரே யோசிக்கும் பொழுது அவர் அந்த உயர்வுக்கு காரணர், நம் மனசுல சந்தோஷம் உண்டாகும். அவர் நமக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார், பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், பெரிய உயர்வுகளை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்ம எப்படி நடக்கணுங்கிற மாதிரியும் நமக்கு காண்பித்து போயிருக்கார் என்பதை எல்லாமே நினைவு கூறணும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி செஞ்ச அற்புதங்களை நினைவு கூறுங்க. இனிமேல் செய்ய போற அற்புதங்களை உங்க கண்ணால நீங்க பாப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.